ஹலோ கைஸ், என்கிட்ட இந்த வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார் ப்ரோஸோட சம்மரி சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் சொல்கிறேன். இந்த ப்ரோஸ் ரிட்டன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி தோரோ. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 10 மார்க்கோ 5 மார்க்கோ ஒரு சம்மரி எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பேராகிராஃபெல்லாம் வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் 2 லைன்ஸ்க்கு நீங்கள் வந்து அந்த ஆத்தரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல, இவங்க படிச்சிருக்காங்க போல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். ஸோ நான் சிம்பிளாக ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன், கேளுங்க. ஹெச்டி தோரோ பற்றி. ஹெச்டி தோரோவோட ஃபுல் நேம் வந்து ஹென்ரி டேவிட் தோரோ. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட், எசேயிஸ்ட், போயட் அண்ட் ஃபிலாசபர். ஓகே, இப்போ நம்ம ப்ரோஸ் சம்மரிக்கு போயிடலாம். இந்த ப்ரோஸில் ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பிளேஸ் அப்படின்னா வால்டன் பாண்ட், WALDENPOND. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, வால்டன் பாண்ட். ஸோ ஏன்னா இந்த பிளேஸை தான் வந்து தோரோ வந்து வாங்குவார். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸை பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏதோ அவர் வந்து அனுபவப்பட்டிருக்காரு, அதனால் நமக்கு இப்படி சொல்கிறார். அவர் என்ன பட்டிருக்காரு அப்படின்னா, ஹாலோவெல் ஃபார்ம், அதாவது இந்த வால்டன் பாண்டுக்கு முன்னாடி ஹாலோவெல் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்மை வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தார். அதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிச்சு, வாங்கலாம் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபார்மோட ஓனரோட ஒய்ஃப் வந்து இல்லை, நாங்கள் இதை விற்கிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இவரும் அதை வாங்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த வால்டன் பாண்ட் அப்படின்ற பிளேஸை வந்து வாங்குறாரு. இந்த வால்டன் பாண்ட் வந்து எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு வீடு இருக்குது அப்படின்னா என்னென்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த பிளேஸை வந்து வாங்குறாரு. ஓகே, அவருக்கு வந்து என்னென்னா அவர் வந்து ஃப்ரீயாக வாழணும், அன்கமிட்டடாக வாழணும் அப்படின்றது தான் அவர் ஆசை. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது நானே சொல்கிற எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வெளியில் போகிறாங்க, எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அவங்களால போயிட்டு நம்மள மாதிரி ஒரு நார்மல் பர்சனாக போயிட்டு அப்படியே வந்துட முடியாது. நிறைய பேர் வந்து அவங்கள பார்ப்பாங்க, பேசுவாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. இப்போ செல்ஃபி, அப்போல்லாம் அது கிடையாது, ஃபோட்டோ எடுப்பாங்க. நிறைய ப்ரெஸ்ஸு, மீடியா இந்த மாதிரி என் படத்துக்கு நடிச்சு கொடுங்க, எனக்கு ஆட் ஒன்றுக்கு நடிச்சு கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ வந்து அவங்க ஆஸ் ஆக்டராக அவங்க வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி தான் ஆகணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இவருக்கும். என்னென்னா, ஒரு ஃபேமஸ் ரைட்டராக இருக்கிறதால அவருக்கு வெளியில் போகிறாருன்னு நிறைய தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அவங்க பேசுறதுக்கும் இவர் வந்து ரிப்ளை பண்ணணும். நிறைய பப்ளிஷர்ஸ்லாம் வந்து இது மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் இவர் வந்து ரிப்ளை பண்ணணும். ஸோ இவரோட ஒர்க்ஸை படித்து நிறைய பேர் பிடிச்சிருக்கோம்ல இவரோட ஒர்க்ஸு. ஸோ அவங்களெலாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நல்லா இருக்குது உங்கள் ஒர்க், இந்த மாதிரி பண்ணுங்கள், ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி இவருக்கு ஒரு தனி டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என் டைம் ஃபுல்லாக இதிலே வந்து போயிடுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு அன்கமிட்டட் லைஃப் வேணும். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வால்டன் பாண்டுக்கு வந்து அங்கே போயிட்டார். ஓகேங்களா? எனக்கு வந்து சிட்டி லைஃப் வேணாம், எனக்கு ஒரு சைலண்ட்டான லைஃப் வேணும் அப்படின்றது தான் இவரோட விருப்பம். அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, இவருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. ஓகேங்களா? இது எல்லாம் இப்படியேன்னு போகிறதால ரெஸ்ட் எடுக்கவே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு பிளேஸை வந்து வாங்கினேன் அப்படின்றாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளேஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இவருக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கும் ரிப்ளை லெட்டர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு அந்த லெட்டர்ஸ் போய் வாங்கிட்டு வரணும் உடனே. ஏன்னா அங்கே வந்து ஒரு வேளை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கிட்ட இருக்கலாம். ஸோ கிட்ட இருக்கிறதால எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த லெட்டர்ஸ்க்கு நான் ரிப்ளை லெட்டர்ஸ் கொடுக்கணும், அதுக்கெலாம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ இப்போவும் எனக்கு அதே தான், நானும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்ப்பேன். பட் எனக்கு வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தூரமாக இருக்கிறதால இந்த போகிற டைமில் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இவர் வந்து வால்டன் பாண்ட் இருக்குல்ல, அதுக்கு எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் வந்திருக்காரு. மேபி இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த வால்டன் பாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஒலிம்பஸ், OLYMPUS, ஒலிம்பஸ்னால் யாருன்னா காட் ஆஃப் நேச்சர். ஸோ இவர் தான் அந்த நேச்சருக்கே காட் மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சிட்டி லைஃப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சம்மர் டைம்லாம் வந்து
வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படியே அப்படியே ஹாட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து சம்மர் டைமாக இருந்தாலுமே வந்து வீட்டுக்குள்ளே எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து கிடைக்குது, கூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, அது வந்து சிட்டி லைஃப் ஓகேங்களா? ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடு கட்டினாருல்ல, இன்னும் வந்து அதை சரியாக நான் கட்டி முடிக்கல, வீடை சரியாக கட்டி முடிக்கல, இருந்தாலுமே என்னதான் வீடை சரியாக கட்டி முடிக்கலைனாலும் அதுவும் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் தான் தருது அப்படின்றாரு. ஏன்னா வந்து நம்மளே யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோமே, அதை ஃபுல்லாக கட்டி முடிச்சாதான் அப்பாடான்னு உள்ளே போய் தங்க முடியும். ஏன்னா நம்ம சரௌண்டிங்ஸ்லாம் வந்து வெயில், பொல்யூஷன் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் வீடே கட்டி முடிக்கலனா நம்ம சுற்றி நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, ஒரு கூலாக இருக்கும், பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும், அளவு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து அவர் சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா எந்த பர்சனும் என்னை வந்து பார்க்கறது இல்லை. ஸோ எந்த அளவு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபிஷ் பாண்டில் உட்கார்றேன் அப்படின்னா, நான் வந்து எந்த மீன் வேணாலும் பிடிக்கலாம். விச் மீன்ஸ் ஃபிஷ் பாண்ட், இப்போ நம்மளே வந்து மீன் பிடிக்க உட்காரன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பொறுமையாக அதை தூண்டில் போட்டு அதை பிடிச்சி இது பண்ணி அதுக்கு வந்து நிறைய டைம் வந்து எடுக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. என்னோட ரீடிங் இஸ் மை பெஸ்ட் பாஸ்ட் டைம் அப்படின்றாரு. நான் ஃபஸ்ட்டுலாம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன். ஈவன் இந்த வீடு கட்டும்போது கூட என்ன ஆகும்னா, டேபிளில் வந்து ஹோமரோட இலியாட் அப்படின்ற ஒரு புக் வந்து என் டேபிளில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் வந்து அப்பப்போ படிப்பேன். ஆனால் வந்து இப்போ வந்து நான் அது வந்து ஃப்ரீயாக படிக்கிறேன் அப்படின்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இதில் வந்து நமக்கு வந்து அவர் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவார். என்னென்னா, இப்போ ஒரு க்ரீக் டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இலியாடோ வந்து ஒரு க்ரீக் டெக்ஸ்ட் தான். அதை வந்து க்ரீக் தெரிஞ்சவங்க படித்தான் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து இந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நல்லா புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தமிழ் டெக்ஸ்ட் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா, நான் அதை படிக்கிறதுக்கும் ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு தமிழ் வந்து தெரியும் அப்படின்னா அவன் அதை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. க்ரீக் டெக்ஸ்ட், லாட்டின் டெக்ஸ்ட் இருக்குன்னா, க்ரீக்கு லாட்டின் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் படிக்கும்போது அது ஒரு வேறு அனுபவமாக இருக்கும் அப்படின்றாரு. இதுவே நம்மலாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரான்ஸ்லேஷன் புக்ஸ் படிக்கிறோம்ல, அப்போது வந்து என்ன ஆகும்னா அனுபவம் வந்து கம்மியாகும் அப்படின்றாரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இதில் வந்து குட் ரீடரையும் அத்லட்டையும் வந்து தோரோ கம்பேர் பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு குட் ரீடர் வந்து படிக்கிறான் அப்படின்னா இதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும், இன்னும் நல்ல புக்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவான். அதே மாதிரி அத்லட்டும் வந்து இப்போ ஒரு இதில் வின் பண்ணால் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து நல்லா வின் பண்ணணும், இன்னும் பெரிய கேம்லலாம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவான். ஸோ அந்த மாதிரி குட் ரீடரையும் அத்லட்டையும் அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அலெக்சாண்டர் கிரேட்டை பற்றி சொல்கிறாரு. என்னென்னா, அலெக்சாண்டர் கிரேட்டும் வந்து போருக்கு போகும்போது கூட அவர் கையில் வந்து அந்த புக் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன புக் அப்படின்னா இலியாட். ஓகேங்களா? அவர் வந்து எப்போவுமே படிச்சுட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் கிரேட்டை பற்றி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும், அப்போ கூட அவர் போருக்கு போகும்போது கூட அந்த புக்கை வந்து கையில் வச்சுட்டே இருக்காரு. ஹி இஸ் ஆல்வேஸ் ரீடிங். அந்த ஒரு குட் ஹேபிட்டாக அவர் வந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு தோரோ அப்படின்னா, இப்போ நம்ம சில பேரை வந்து கேட்போம், நீங்கள் வந்து புக் படிப்பீங்களா அப்படின்னா வந்து படிப்பேன். என்ன படிப்பீங்க? பைபிள் படிப்பேன், நிறைய என்டர்டைன்மெண்ட் புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிலீஜியன் கோர்ஸும் நீ பைபிள் படிக்கிற, ஒரு ஃப்ரீயாக நிறைய புக்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை என்டர்டைன்மெண்ட் புக்ஸ் படிக்கிற. ஆனால் இப்படி படித்தா வந்து நம்ம அதை ஒரு என்ன சொல்கிறது, ஆசையாக படிக்க மாட்டோம், அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஆனால் நம்ம வந்து எல்லா புக்ஸையும் படிக்கணும், விரும்பி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து மாடர்ன் சொசைட்டியில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எதில் இருக்குதுன்னா டெக்னாலஜிலையும் டிரான்ஸ்போர்ட்லேயும் தான் இருக்குது. ஆனால் தோரோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மைண்டையும் சோலையும் தான் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், டெக்னாலஜி டிரான்ஸ்போர்ட்டை கிடையாது, நம்ம மைண்டை சோலை தான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோரோ சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்.
கடைசியாக வந்து என்ன சொல்கிறாருன்னா கவர்மெண்ட் பற்றி பேசுகிறார். என்னென்னா கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து நிறைய காசு வந்து எஜுகேஷனுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ஹை கிளாஸ் பீப்புளோட இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுதே தவிர இந்த ஹை கிளாஸ் பீப்புள் அதிகமாக இருக்காங்களா இல்லை மிடிலாக இல்லை லோவாக இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் லோ பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இந்த எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே நோபல் மென் தான், எல்லாருமே படித்தவங்க தான். ஓகேங்களா? எல்லாருமே வசதியானவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே கைஸ், இந்த சம்மரி வந்து ஓவர். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.